மணிமேகலைக்கு ஃபோன் பண்ணி ஒரு 2 hours பெர்மிஷன் கேளு. அப்படியே உனக்கு செட் ஆகிற மாதிரி எக்ஸ்ட்ராவா ஏதாவது யூனிஃபார்ம் இருக்கான்னு கேளு. அதுக்குள்ள கடை திறந்துருவாங்க. நான் உனக்கு செட்டா வேணுங்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? யூனிஃபார்முக்கு என்ன பண்ணலான்னு மணிமேகலை இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நான் முடிவு பண்ணிக்கலாம். ஓகே ஜீவா. மயிலுக்கு ட்ரெஸ் தேவையா இருக்கும் போல. அதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யணுமே. இதான் சரியான நேரம். நம்ம நாடகத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். மயில் இவ்வளவு மோசமா இருப்பான்னு நான் நினைக்க கூட இல்லம்மா. அவளை என் தங்கச்சின்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. என்னாச்சு மலரு? ஏன் இவ்வளவு கோவப்படுற? அவ ஏதாவது சொன்னாளா? அவ எங்கம்மா என்ன பார்த்தா? ரூம்ல உட்காந்துக்கிட்டு புருஷனோட கதையை அடிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த ஆள் அவளை கிண்டல் பண்றதும் அவ சிரிச்சு பேசுறதும் வெளியில இருந்து கேக்குறப்பவே எனக்கு அப்படியே பத்துக்கிட்டு வந்துச்சுமா. வீட்டுல இவ்வளவு கலவரமும் கலாட்டாவும் நடந்திருக்கு. அவளை வீட்டை விட்டே நாம துரத்தி இருக்கோம். அப்படி இருந்தோம் எதுவுமே நடக்காத மாதிரி அவளால எப்படி இருக்க முடியுதுன்னு எனக்கு புரியலமா. அவ இத்தனை வருஷமா நம்ம கூட தானே இருந்தா. அவ மேல நம்ம எவ்வளவு பாசமா இருந்திருப்போம். நம்ம மேல அவ எவ்வளவு பாசம் காட்டியிருப்பா. அதெல்லாம் அவ நினைச்சு பார்க்க மாட்டாளமா. அம்மாவையும் அக்காவையும் பிரிஞ்சு வந்த வேதனையும் வருத்தமும் அவளுக்கு கொஞ்சம் கூட இருக்காதா? அதெல்லாம் இருந்திருந்தா அவ ஏண்டி திருட்டுத்தனமா இப்படி கல்யாணம் பண்ணிட்டு இருக்க போறா? எப்ப அவன் தான் முக்கியம் அவளுக்கு தோணுச்சோ அப்பவே நாமெல்லாம் அவளுக்கு ஒண்ணுமே இல்லன்னு ஆயிட்டோம். அதனால தாண்டி நம்மளை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம அவளால இப்படி ஒரு கேவலமான விஷயத்த செய்ய முடிஞ்சது. நீ சொல்றது சரிதாமா. ஆனா பிறந்ததுல இருந்து கூட இருக்கிற அம்மாவையும் அக்காவையும் விட நேத்து வந்து அந்த ஆளு எப்படிமா அவளுக்கு முக்கியமா போயிட்டான்? என்னால அதை ஏத்துக்கவே முடியாதுமா. இப்ப எதுக்கு நீ அவளை பத்தி தேவையில்லாம பேசிட்டே இருக்க? அவ பேரை கேட்டாலே எரிச்சலும் கோவமுமா தான் வருது. இனிமே நம்ம வீட்டுல அவளை பத்தி பேச்சே எடுக்காது. மயிலுன்னு ஒருத்தி நம்ம வாழ்க்கையிலேயே இல்ல, அவ்வளவுதான். என்னால சட்டுன்னு அப்படி மறக்க முடியாதுமா. அவ எப்படி இந்த அளவுக்கு மாறினான்னு அந்த கேள்வி எனக்கு திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டு இருக்கு. நம்மள பிரிஞ்சத நினைச்சு கவலைப்பட்டிருந்தா கூட என் மனசு கொஞ்சம் ஆறி இருக்குமா. வீட்டை விட்டு வந்துட்டோமேங்கிற ஒரு சின்ன உறுத்தல் கூட இல்லாம அவ சந்தோஷமா இருக்கா. அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியலமா. நீ அவளை வீட்டை விட்டு அனுப்புனப்போ தப்பு பண்ணிட்டேன்னு நினைச்சமா. அவ செஞ்ச தப்புக்கு இதுதான் சரியான தண்டனைன்னு இப்ப தெரியுதுமா. ஆனா நீ அத முழுசா செய்யாம விட்டுட்ட. என்னடி சொல்ற? ஒரு நிமிஷம் இருமா, வர. மலர், என்னடி இதெல்லாம்? அந்த துரோகியோட ட்ரெஸ்மா. அவளே நமக்கு வேணான்னு முடிவு பண்ணியாச்சு. அவ ட்ரெஸ் மட்டும் எதுக்குமா வீட்டுல வைக்கணும்? இதெல்லாம் இருந்தா இடத்த அடைச்சிட்டு தான் இருக்கும். நம்ம மனசுக்கு அவளை ஞாபகப்படுத்திட்டு இருக்கோம். இதெல்லாம் மொத்தமா மூட்டை கட்டி அவ மூஞ்சிலே வீசிட்டு வந்துடுற. சரிதாண்டி, எனக்கு கூட இது தோணவே இல்லை பாரு. இதெல்லாம் எடுத்துட்டு போய் அவ முகத்துல வீசி எரிஞ்சிட்டு வந்திருப்போம். சரிம்மா. மயிலு, மயிலு, வாடி இங்க. மயிலு. ஜீவா, அக்கா கூப்பிடுறாங்க. என்னன்னு கேளு. மயிலு, உன்னதான். அக்கா. என்னக்கா? அக்கா சொக்கான்னு கூப்பிட்ட வாயை இழுத்து வச்சு தச்சிருவேன். ஒண்ணு வேணான்னு அம்மாவே தூக்கி எறிஞ்சிட்டாங்க. நான் மட்டும் உன்னை தங்கச்சின்னு நினைச்சு சொந்தம் கொண்டாடுவேன்னு நினைச்சியா? அம்மாவுக்கு நீ துரோகினா எனக்கும் துரோகி தான். இனிமே என்ன உறவு சொல்லி கூப்பிடுற வேலையே வச்சுக்காத. உன் துணி மூட்டெல்லாம் எங்க வீட்டுல தேவையில்லாம அடைச்சிருக்கு. அதான் தூக்கி எறிஞ்சிட்டு போலான்னு வந்தேன். என்னடி பாக்குற? வந்து எடுத்துக்கோ. துணி மட்டும் இல்லடி, எங்க துரோகி உன்னை ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு ஹேர் பின் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. தேவையில்லாத குப்பை மாதிரி தூக்கி போடுவேன். பொறுக்கி எடுத்துட்டு போ.
ஏய், ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தல, அதான் எடுத்துட்டு வந்தேன். இதே மாதிரி என்னென்ன வேணும்னு சொல்லு, நான் எடுத்துட்டு வரேன். சரியா? மலரே, ஹேய், அதான் எடுத்து கொடுத்துட்டேன்ல, கிளம்பி போடி. நீ இப்படி எல்லாம் பாசமா பார்த்தா நான் அப்படியே உருகிடுவேன் நினைச்சியா? இதுக்கெல்லாம் மனசு மாற ஆளு நான் இல்ல. நீ போனது போனதுதான். திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வருவேன்னு கனவு கூட காணாத. போடி. ஓ. ஓ. பாய். போ. நீங்க எப்ப திரும்ப ஆபீஸ் போகணும் ஜீவா? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த வாரம் தான் வர சொன்னாங்க. ஆனா எனக்கு இப்பவே உடம்பு நல்லா தான் இருக்கு மயிலு. அதான் இன்னைக்கே ஆபீஸ்க்கு போலான்னு இருக்கேன். ஆமா, நீ டியூட்டிக்கு போல? இல்ல ஜீவா, நான் இப்ப இருக்க நிலைமையில ஒழுங்கா வேலை செய்ய முடியுமான்னு தெரியல. ஆனா இங்க இருந்து அம்மா பத்தியே நினைச்சிட்டு இருப்பேன். வேலைக்குன்னு போனாவது மனசு கொஞ்சம் டைவர்ட் ஆகும். ம், கரெக்டா சொன்ன மயிலு. அதுவும் சரிதான். நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்தே கிளம்பிடலாம். சரியா? மயிலு, என்னாச்சு ஜீவா, ஏன் கத்துறீங்க? இல்ல இது யாரோட ரூம்? உங்க ரூம் தான். இல்ல மயிலு, இது என் ரூமா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. நான் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள இந்த சினிமால காட்டுவாங்கல்ல, லொகேஷன் மாத்துவாங்களே, அந்த மாதிரி லொகேஷன் மாத்தி வச்சிருக்காங்க மயிலு. நல்ல கண்ணை திறந்து பாருங்க, இது உங்க ரூம் தான். இல்ல மயிலு, என்னால நம்பவே முடியல. என் ரூம நான் இவ்ளோ கிளீனா நீட்டா வச்சிட்டு இருந்ததே கிடையாது. எல்லாம் மேஜிக் பண்ண மாதிரி அப்படியே மாறிடுச்சு. மேஜிக்லாம் ஒண்ணும் இல்ல ஜீவா. ஒரு அரை மணி நேரம் மெனக்கிட்டா போதும். நீங்க அந்த அரை மணி நேரத்தை ஒதுக்கவே இல்லங்கிறது தான் பிரச்சனை. கரெக்ட் தான் மயிலு. நானும் கிளீன் பண்ணணும்னு தான் நினைப்பேன். ஆனா டயர்டா போயிட்டு வரும்போது தூங்கினா போதும்னு சொல்லிட்டு நானும் அப்படியே விட்டுருவேன். இதெல்லாம் நமக்கு நாமே சொல்லிக்கிற சாக்கு தான் ஜீவா. செய்யணும்னு நினைச்சா செய்யலாம். சரி, போனது போகட்டும், விடுங்க. இனிமே நம்ம 2 பேரும் சேர்ந்து வீட்டை அழகா மெயின்டைன் பண்ணுவோம். டீலா? டீல் டீல். சரி, வாங்க சாமி கும்பிடலாம். ஆமா, இதெல்லாம் எப்படி இங்க வந்தது? அக்கா தான் என்கிட்ட இதையும் கொடுத்தாங்க. இன்னும் 1 மாசத்துல நம்ம வேற வீட்டுக்கு தான் போக போறோம். ஆனா புருஷன் பொண்டாட்டியா நம்ம முதல்ல ஒன்னா இருக்க போறது இந்த வீட்ல தான். அதனால சின்னதா ஒரு சாமி படம் வச்சு விளக்கேத்துறது நமக்கு ரொம்ப நல்லது. ஓகே ஓகே. பாரு, எனக்கு இது வரைக்கும் இதெல்லாம் தோணுனதே இல்ல மயிலு. இந்த ரூமுக்கு ஃபேனு லைட்டு இதெல்லாம் வாங்கி போட்டிருக்கேனே தவிர ஒரு விளக்கேத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எனக்கு தோணுனதே கிடையாது. வெறும் பில்டிங்கா இருக்கிற ஹவுஸ ஒரு பொண்ணால தான் மனுஷங்க வாழ்ற ஒரு ஹோமா மாத்த முடியும்னு சொல்லுவாங்க. நீ அதை நிரூபிச்சிட்ட மயிலு. இவ்ளோ நாளா ஒரு லாட்ஜ்ல இருந்த ஃபீல் தான் எனக்கு இருக்கும். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு வீட்ல இருக்கிற மாதிரி ஃபீலே வந்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மயிலு. இது நம்மளோட வீடு. இத அழகா வச்சுக்கிறது என்னோட கடமை. இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லுவீங்களா? வாங்க ஜீவா, போய் சாமி கும்பிடலாம். போலாம். இததான் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். சரி மயிலு, நான் போய் வெளியே காய வச்சுட்டு வந்துடுறேன். போய் காய போட்டு வாங்க.
காய வச்சுட்டேன். ம். உன் துணையோட என் கனவை நிறைவேற்றிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா? இப்ப என்னோட ஒரே வேண்டுதல் என் அம்மா என்ன புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கணும். அம்மா என்னை ஏத்துக்காம நான் ஜெயிக்கிறதுல அர்த்தமே இல்ல. என் வெற்றிங்கிறது அம்மாவோட வெற்றி தான். அதோட சந்தோஷத்தை நம்ம சேர்த்துதான் அனுபவிக்கணும். நான் ஐபிஎஸ்ல ஜெயிச்சு வரதுக்குள்ள அம்மாவோட நீதான் என்ன சேர்த்து வைக்கணும். மயிலு, என்னாச்சு மயிலு? ஒண்ணும் இல்லைங்க. உன் மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு, நீ என்ன வேண்டிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மயிலு. நான் தான் சொல்றேன்ல, ஆ? இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியாயிடும் மயிலு. நீ இதே நினைச்சு வருத்தப்பட்டு எக்ஸாமுக்கு தயாராகிறதுல கோட்டை விட்டுறாத. உன் வேலையிலயும் சொதப்பிடாத. அதெல்லாம் ஒரு பக்கம் வழக்கம் போல நடந்துகிட்டே இருக்கட்டும். ஆன்ட்டியோட மனசை கரைக்கிற வேலையை காலமும் கடவுளும் கண்டிப்பா பாத்துப்பாங்க. சரியா? மயிலு, ரெடியா? கிளம்பலாமா? போலாம் ஜீவா. வா போலாமா? போலாம். ஓகே. ஜீவா ஒரு நிமிஷம். உங்ககிட்ட காசு இருக்கா? காசா? இருக்கே. ஏன்? அப்படின்னா இந்தாங்க. என்ன மயில் இது? லிஸ்ட் இவ்ளோ பெருசா இருக்கு. நாம இனிமே வெளியே சாப்பிட்டு உடம்பெல்லாம் கெடுத்துக்க வேணாம் ஜீவா. இது எல்லாத்தையுமே நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா நான் வீட்லயே அழகா சமைச்சிடுவேன். நாம இனிமே வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடணும். மயிலு, பொண்டாட்டி கையால சாப்பிடுறது எல்லா புருஷனுக்கும் சந்தோஷமான விஷயம்தான். ஆனா இப்ப நீ அந்த வேலையும் இழுத்து போட்டுக்காத மயிலு. ஃபர்ஸ்ட் நீ டியூட்டிக்கு போகணும். கிடைக்கிற நேரத்துல எல்லாம் நீ எக்ஸாம்க்கு படிக்கணும். அதை விட்டுட்டு சமையல் கட்டுல போய் வேகறதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது மயிலு. இங்க பாரு, உன் கையில புக்கு தான் இருக்கணும், கரண்டி இருக்க கூடாது. நான் என்ன நாள் முழுக்கவா சமைக்க போறேன்? சமையலுங்கிறது 1 மணி நேரம் வேலை ஜீவா. கூட ஒரு 10 நிமிஷம் ஆகலாம், அவ்வளவுதான். அதை செய்யறதுனால என் படிப்பிலயோ வேலையிலயோ எந்த பாதிப்பும் ஆகாது. எல்லாத்துக்கும் என்னால தனித்தனியா டைம் ஒதுக்க முடியும். நீங்க கவலைப்படாதீங்க. இல்ல மயிலு, எனக்கு இது சரியா படல. வேண்டாமே. நீ முதல்ல எக்ஸாம் எல்லாம் முடி. இந்த சமைக்கிற வேலை அது இதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். சொன்ன புரிஞ்சுக்கோங்க ஜீவா. வெளியில போய் சாப்பிட்டா காசும் வீணாகும், உடம்பும் கெட்டு போயிடும். வீட்ல சமைச்சு சாப்பிடுறதுதான் எப்பவுமே உடம்புக்கு நல்லது. நான் 1 வாரமும் 10 நாளும் சமைச்சு பாக்குறேன். எல்லாத்தையும் என்னால சமாளிக்க முடியும்னா அப்படியே விட்டுறலாம். முடியலன்னா நம்ம திரும்பவும் வெளியவே போய் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். சரி, ஓகே மயிலு. இங்க பாரு, நீ ரொம்ப எல்லாம் உன்னை கஷ்டப்படுத்திக்காத. எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். உன் படிப்பு மட்டும் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது. எனக்கு அதுதான் முக்கியம். சரியா? வா போலாம். மயிலு, மாமி மெஸ்ல சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடலாம் மயிலு. சரி ஜீவா. அப்புறம் ஈவினிங் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்குவா. வேணாம் ஜீவா, எனக்கு டியூட்டி எப்ப முடியும்னு தெரியாது. உங்களுக்கு வேலை முடிஞ்சதுன்னா நீங்க ஸ்ட்ரைட்டா வந்துருங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே மயிலு, வந்துடுறேன். எத்தனை தடவை கூட்டி பெருக்கினாலும் இந்த சருகெல்லாம் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. ஊட்டி தள்ளிட்டா நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா அதுவும் நடக்க மாட்டேங்குது. அம்மா எப்படி பேசிட்டு போறாங்கன்னு பாத்தீங்களா ஜீவா? இன்னும் எத்தனை நாள் இப்படி பேசுவாங்க மயிலு? 1 வாரம், 10 நாள், அதுக்கப்புறம் அவங்களுக்கே சலிச்சு போயிடும் மயிலு.
போன்னு சொல்லிட்டு கண்டுக்காம போயிடுவாங்க. இங்க பாரு, அது வரைக்கும் நாம இதெல்லாம் கேட்டுதான் ஆகணும். சரியா? அதனால இந்த காதலை வாங்கி அந்த காதலை அனுப்பணுமே தவிர்த்து மனசுல எல்லாம் போட்டுக்க கூடாது மயில. சரியா? இங்க பாரு, நீ அதையே நினைச்சு கவலைப்பட ஆரம்பிச்சேன்னு வை, கடைசி வரைக்கும் ஆன்ட்டிய சமாதானப்படுத்தவே முடியாது. அவங்கள நம்ம பக்கம் திருப்புறதுக்கு என்ன செய்யணுங்கிறது நமக்கே நல்லாவே தெரியும். அதுல மட்டும் நாம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். சரியா? அவங்க பேச்சை கேட்டு நாம டார்கெட்ல இன்னும் தீவிரமாகணுமே தவிர சோர்ந்து போயிடக்கூடாது மயில. சரியா? வா போலாம். வா. யாருக்கு? தேவிக்கா? ஆமா. சாப்பாடு கொடுக்க போறீங்களா? ஆமா. அவ சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள தலைவலி வந்துரும். என்ன பண்ண போறீங்களோ? தேவிமா, 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 சாப்பாடுமா. நான் சாப்பிட மாட்டேன், போ. தேவிமா, சாப்பிடலன்னா உடம்புல சத்தே இருக்காது, அப்புறம் நீ விளையாடவே முடியாது. இல்ல, விளையாடலாம். அருண் சொன்னான். பொய் சொல்றான் தேவி. சாப்பிட்டாதான் தெம்பா விளையாட முடியும். கொஞ்சோண்டு சாப்பிடுமா. மாட்டேன் மாட்டேன் மாட்டேன், என் முன்னாடி நிக்காத, போ. கொஞ்சம் சாப்பிடுற செல்லக்குட்டி, நானே ஊட்டி விடுறேன். நல்லா இருக்கா? ஆ, எங்க ஊட்டி விடு. நல்லா இருக்குடா என் தங்கம்ல. ஆ, டேஸ்டா இருக்குடா செல்லம். ஆஹா. கொஞ்சம் சாப்பிடுறா என் தங்கம்ல. சோறு கீழே விழுந்துருச்சேம்மா, ஏமா இப்படி பண்ற? சாப்பாடு கொட்டிடுச்சு, இனிமே எனக்கு எப்படி ஊட்டுவ? சாப்பாடு இந்த மாதிரி எல்லாம் தட்டி விட கூடாதுமா. அப்படிதான் தட்டி விடுவேன். நீ போ. தேவிமா, தேவி, தேவிமா. ஏய், தள்ளு. போங்க போங்க, உள்ள போங்க. கொஞ்சம் பாத்துக்கோங்க. உள்ள வா. தேவி, ஏய், விடுங்க என்ன. விடுங்க. ஆ, விடுங்க. 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 ஆ, தேவிமா, விடுங்க. ஏய், விடுங்க. ஆ, லட்சுமி, இங்க பாரு, எனக்கு கை வலிக்குது. கொஞ்சம் விடுங்க விடுங்க. அவ எங்கேயும் ஓட மாட்டா. என்னாச்சு? இவளை ஏன் பிடிச்சு வச்சிருக்கீங்க? தேவிக்கு சாப்பாடு ஊட்டலான்னு போனேன், தட்டி விட்டுட்டு ஓடி வந்துட்டா. தேவிக்கு நான் சாப்பாடு கொடுக்க மாட்டேனா? நீங்க ஏன் போனீங்க? நீ ஏதோ வேலையா இருந்தமா, அதனாலதான் நான் எடுத்துட்டு போனேன். அவ இவ்ளோ கலாட்டா பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கலமா. அது எப்படி உன் பேச்ச மட்டும் கேக்குறா? எங்களை எல்லாம் மதிக்கவே மாட்டேங்கிறா. அதான் ஏன்னு எனக்கும் தெரியல. யாரோ ஒருத்தர் பேச்ச கேட்டு இவ கட்டுப்படுறாள். அதுதான் முக்கியம். நீங்க போய் இவளுக்கு சாப்பாடு எடுத்துட்டு கார்டனுக்கு வாங்க. அப்படியே போய் ஆயாம கிட்ட சொல்லி ரூமையும் கிளீன் பண்ண சொல்லுங்க. ஆ, சரிம்மா. தேவி, வாமா, வா. நான் சொன்னா நீ கேப்பல்ல? சொல்ற பேச்சை கேட்டு நடந்துக்கணும். லட்சுமி, கொடுங்க. சாப்பிடுறியா தேவி? திரும்பவும் தட்டி விட போறா லட்சுமி. அதெல்லாம் பண்ண மாட்டாமா, நான் பாத்துக்கிறேன். ஆ, சரி. தேவி, கொஞ்சம் சாப்பிடுறியா? வேணாம். ஏன்? பசிக்கலையா? பொய் சொல்லாத. காலையில கூட நீ சரியா சாப்பிடல. சரியா சாப்பிடலன்னா என்ன ஆகுறது உன் உடம்பு? ஏன், என்ன உனக்கு பிடிக்கலையா? நான் சொன்னா நீ கேப்பதானே? அப்படின்னா இந்த தட்டுல இருக்கிறத மிச்சம் வைக்காம சாப்பிடணும். அப்பதானே உன்னை வெளியே கூட்டிட்டு போவேன். என்ன வெளியில கூட்டிட்டு போவியா? நீ ஃபுல்லா சாப்பிட்டனா நான் உன்னை வெளியே கூட்டிட்டு போவேன். கூட்டி விடு, நான் சாப்பிடுறேன். சரி. குடி. பாத்து.
அவளை சாப்பிட வைக்க நம்ம ஸ்பெஷலா சாப்பிடணும் போல இருக்கு லட்சுமி. சாப்பிடு. நீ வெளியே கூட்டிட்டு போவல, அதான் நான் சாப்பிடுறேன். சாப்பிட்டேன்னா நான் உன்னை வெளியே கூட்டிட்டு போவேன்.